இன்னைக்கு ஏகப்பட்ட மூவி அப்டேட் இருக்குது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் இருக்குது. என்னென்ன அப்டேட் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சன்னி லியோனுடைய புதிய படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஒன்னு வெளியாகி சோசியல் மீடியாவுல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. விஜய் சேதுபதி, வெங்கட் பிரபு நேத்து சோசியல் மீடியாவுல சன்னி லியோன் நடிச்ச ஓமை ஹோஸ்ட்ங்கிற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த படத்துல சதீஷ் மற்றும் தர்ஷகுப்தா ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல சன்னி லியோன் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சாம். யுவன் இயக்கத்துல உருவாகியுள்ள இந்த படத்திற்கு ஜாவித் ரியாஸ் இசையமைச்சிருக்கிறாரு. தீபக் மேனன் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு. அருண் சித்தார்த் படத்தொகுப்பில் இந்த படம் உருவாகி இருக்குது. தமிழ் மற்றும் மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம்னு 5 மொழிகள்ல இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. ஓமை கோஸ்ட்ங்கிற படம் குறித்து இயக்குனர் யுவன் பேசும்போது இந்த படம் ஒரு ஹிஸ்டரி ஹாரர் காமெடி கலந்த படமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. இது முக்கியமாக பொழுதுபோக்கு மற்றும் ஹாரர் அம்சத்தை அடிப்படையை கொண்டு இந்த படம் உருவாகி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தமிழ் சினிமாவில் ஆக்டராகவும் ப்ரொடியூசராகவும் இருப்பவர் வந்து உதயநிதி ஸ்டாலின். இது மட்டும் இல்லாம சட்டமன்ற உறுப்பினராகவும் மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். ஒரு பக்கம் அரசியல், மறுபக்கம் சினிமா படு பிஸியாக வலம் வரும் உதயநிதி ஸ்டாலின் தற்போது மாரி செல்வராஜ் இயக்கத்துல மாமனன்ங்கிற படத்துல நடிச்சிட்டு வர்றாரு. இந்த படத்துல உதயநிதியுடன் ஃபர்ஸ்ட் டைமா வடிவேலு நடிச்சிருக்கிறாரு. உதயநிதி அவர்களுடைய அப்கமிங் மூவி அப்டேட்டும் கிடைச்சிருக்குது. மகிழ் திருமேனி, நெஞ்சுக்கு நீதி இந்த மாதிரி ஒரு சில படங்களும் வெளியாக உள்ளதாமா. இதுல நெஞ்சுக்கு நீதி திரைப்படம் கூடிய சீக்கிரம் தியேட்டருக்கு வரப்போகுதாம். உதயநிதியுடைய ரெட் ஜெயண்ட் தயாரிப்பு நிறுவனம் தற்போது பல படங்கள் உரிமையை பெற்று வெளியிட்டு வர்றாங்க. ரீசெண்டா சிவகார்த்திகனுடைய டான் படத்தோடைய தமிழ்நாடு விநியோகஸ்த உரிமையை ரெட் ஜெயண்ட் நிறுவனம் வாங்கியிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவல் தற்போது ரெட் ஜெயண்ட் நிறுவனம் ட்விட்டர்ல அபிஷியலாவே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. வலிமையை தொடர்ந்து AK61 படத்துல 3வது முறையாக வினோத், போனி கபூர், அஜித் மூவரும் இணைய போறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை தொடர்ந்து AK62 படத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. லைகா நிறுவனம் தயாரிக்க உள்ள AK62 படத்தை விக்னேஷ் சிவன் இயக்க உள்ளதாகவும் அனிருத் இசையமைக்க உள்ளதாகவும் இந்த வருஷம் லாஸ்ட்ல இந்த படத்தோட படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாகவே அஜித் ஒரு படத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த படத்துக்கு கமிட் ஆவாராமா. வினோத் படத்தோடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே AK62 படத்துல நடிக்க கமிட் ஆயிருக்கிறாரு. அடுத்தடுத்த பட இயக்குநர்களுடன் கமிட் ஆயிருக்கிறாரு. சிறுத்தை சிவாவுடன் 4வது முறையாக AK63 படத்திலும் அதை தொடர்ந்து 8 தோட்டாக்கள் இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் இயக்கத்துல AK64 படத்திலும் அஜித் தன்னுடைய ரூல்ஸை மாத்தி அடுத்தடுத்த படங்களையும் கமிட் ஆயிருக்கிறாரு. சூர்யா 41 படத்துல ஒரு சிலதை அவாய்ட் பண்ணணும்னு சூர்யா பாலா கிட்ட கேட்டதாக தகவல்கள் வெளியாகிருக்குது. அப்படி என்னதான் பாலா கிட்ட சூர்யா கேட்டாரு அப்படின்னா, படத்துல வன்முறை காட்சிகள் மற்றும் தவறான வார்த்தைகளும் இடம்பெறக்கூடாது அப்படின்னு சூர்யா கேட்டுக்கொண்டதாகவும் அதுக்கு பாலாவும் சம்மதித்து விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்குது. பொதுவா பாலா படம் அப்படின்னாலே வன்முறை காட்சிகள் அதிகமா இருக்கும். அதுதான் பாலா படங்களுக்கான தனி ஸ்டைல்னே சொல்லலாம். இதெல்லாம் இல்லாம பாலா இயக்கத்துல உருவாகி வரும் சூர்யா 41 படம் எப்படி இருக்குன்னு படம் வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். ஆக்டர் அருண் விஜய் மற்றும் அவர்களுடைய மகன் அர்ணவ் நடிப்புல உருவாகியுள்ள ஓமை டாக் படத்தோட ரிலீஸ் தேதி வந்து வெளியிட்டு இருக்காங்க. அறிமுக இயக்குனர் ஷரஃப் சண்முகம் இயக்கத்துல அருண் விஜய் ஓமை டாக்ங்கிற புதிய படத்துல நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்துல ஸ்பெஷல் என்னன்னா, அருண் விஜயுடைய அப்பா நடிகர் விஜயகுமார், அவருடைய மகன் அர்ணவ் 3 பேருமே இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. ஆக்டர் அருண் விஜயோடைய மகன் அர்ணவ் முக்கிய கேரக்டர்ல இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்களாமா. சிறுவனுக்கும் அவர் வளர்க்கும் நாய்க்கும் இடையே உள்ள பாச போராட்டத்தை மையப்படுத்தி இந்த படம் உருவாகியுள்ளதுன்னு சொல்றாங்க. இந்த படத்தையும் சூர்யாவுடைய 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தான் தயாரிச்சிருக்குது. போன வருஷமே டிசம்பர் மாதமே இந்த படம் அமேசான் பிரைம்ல வெளியாக இருப்பதாக சொல்லியிருந்தாங்க. ஆனா படம் வெளியாவதுல ஒரு சில சிக்கல் வந்ததுனால வெளியிட முடியாம போயிருச்சாம். இப்போ ஏப்ரல் 29ஆம் தேதி அமேசான் பிரைம்ல வெளியாக இருப்பதாக அபிஷியலாவே சொல்லியிருக்கிறாங்க. சமீபத்துல பீஸ்ட் படத்தோட ட்ரெய்லர் வந்து ஹிட் ஆச்சு. என்னதான் ட்ரெய்லர் பொதுவான ரசிகர்களுடைய பாராட்டை பெற்றிருந்தாலுமே சில விமர்சனங்களும் வச்சிருந்தாங்க. அதாவது ட்ரெய்லர்ல சில லாஜிக் மீறல்கள் இருப்பதாகவும் படத்தோடைய கதை ஏற்கனவே பலமுறை பார்த்தது போல உள்ளதாகவும் சிலர் விமர்சனங்கள் செஞ்சிருந்தாங்க. மீம்ஸும் ட்ரோல்ஸும்
பல தாறுமாறா இருந்துச்சு. பீஸ்ட் படத்தை பார்த்து தணிக்கை குழு படத்திற்கு UA சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. பீஸ்ட் படத்தை நெல்சன் முதல்ல யாருக்கு காமிச்சிருக்கிறாரு அப்படின்னா இசையமைப்பாளர் அனிருத்துக்கு போட்டு காமிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தான் இயக்கிய கோலமாவு கோயிலா மற்றும் டாக்டர் படங்களை நெல்சன் முதலா அனிருத்தை தான் பார்க்க சொன்னாராமா. அது போலதான் பீஸ்ட் படத்தையும் அனிருத்து அவர்கிட்ட காமிச்சிருக்கிறாரு நெல்சன். படத்தை பார்த்து அனிருத்து படம் வேற லெவல்ல இருப்பதாக ஃபீட்பேக் சொல்லியிருக்கிறாரு. தோலா பட புகழ் வம்சி இயக்கத்துல விஜய் தமிழ் மற்றும் தெலுங்கு என 2 லாங்குவேஜ்லயுமே நடிக்க போறாரு. இதுதான் விஜயோடைய ஃபர்ஸ்ட் தெலுங்கு படத்துல அறிமுகமாக போறாராம். தளபதி 66வது பட அறிவிப்பு வந்து பல மாதங்களாகியும் படத்தை பத்தி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம இருந்துச்சு. நேத்து இந்த படத்துடைய ஹீரோயினாக ராஷ்மிகா நடிக்க இருப்பதாகவும் அதை தொடர்ந்து தமிழ் மற்றும் தெலுங்குல முன்னணி இசையமைப்பாளராக வலம் வரும் தமன் இந்த படத்திற்கு இசையமைக்க உள்ளதாகவும் தகவல்கள் வந்து வெளியாயிருக்குது. நேத்து இந்த படத்துக்கு பூஜை நடைபெற்றிருக்குது. பட பூஜைக்கு விஜய் எப்போதும் போல சிம்பிளா தான் வந்திருக்கிறாரு. தளபதி 66வது படத்துல சரத்குமார் முக்கிய கதாபாத்திரத்துல நடிப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்குது. இது ராதிகா சரத்குமார் வந்து ட்விட்டர்ல ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துல வந்து தமன் இசையமைக்கும் படத்துக்கு குறைஞ்சது 6 பாடல்கள் இருக்குன்னு சொல்றாங்க. நேத்து முதல் நாள் படப்பிடிப்புல பாடல் ஒன்று படமாக்கப்பட்டதாமா. அது மட்டும் இல்லாம தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களும் ஒரு சில நிமிடங்கள் சந்தித்த வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு வருது. இதுதான் இப்போதுக்குள்ள ஹாட் டாபிக்கா மாறிட்டு வருது. விக்ரம் மற்றும் விஜய் சேதுபதியை வச்சு 2 ஆக்ஷன் படங்களை இயக்க போகிறாராமா AR முருகதாஸ். முதல்ல விக்ரம் படத்தை தான் வந்து டைரக்ட் பண்ண போறாராம். அடுத்ததா விஜய் சேதுபதியை வச்சு டைரக்ட் பண்ண போறாராமா. அனிமேஷன் படத்தை எடுக்க போறாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே நான் எடுக்கலையாமா. விஜய் படத்துல இருந்து வெளியேறிய பிறகு எந்த நடிகர் படத்தை இயக்க போறாருன்னு ஒரு கேள்வி வந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே AR முருகதாஸ் அபிஷியலாவே சொல்லியிருக்கிறாரு. விஜய் மக்கள் இயக்கத்தினருக்கு நடிகர் விஜய் வெளியிட்டுள்ள அறிவிப்பை பார்த்து பரபரப்பை கிளம்பி இருக்குது. அப்படி என்னதான் விஜய் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அரசு பதவிகளில் உள்ளவர்களையும் சரி அரசியல் கட்சி தலைவர்களையும் சரி யாருமே எக்காலத்திலும் இழிவுபடுத்தக்கூடாது. சோசியல் மீடியாவில் மற்றும் பத்திரிகைகளில் போஸ்டுகளை ட்ரோல் மீம்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு விஜய் வந்து எச்சரிச்சிருக்கிறாரு. நேற்று தளபதியுடைய 66வது படத்துடைய பூஜை நடந்துச்சு. அதுல முதலமைச்சர் MK ஸ்டாலின் வந்து நடிகர் விஜயோட ஒரு சில நிமிடங்கள் வந்து பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. இப்படி ஒரு அறிக்கை வெளியானதுனால வேறு மாதிரியான யூகங்களும் கிளம்பி இருக்குது. பீஸ்ட் படத்துடைய முன்பதிவு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில பல தியேட்டர்களை பீஸ்ட் படத்துடைய முன்பதிவு ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்கிறாங்க. முன்பதிவு ஸ்டார்ட் பண்ண ஒரு சில நிமிடங்களையே டிக்கெட் எல்லாமே புக் ஆயிருக்குது. வெளிநாடுகளை முன்பதிவுல மட்டும் பல கோடி வசூல் செஞ்சிருக்குதாமா பீஸ்ட் படம். இதை தொடர்ந்து கேரளாவிலையும் கேரளா சூப்பர் ஸ்டார் படங்களை போலவே விஜயோட படங்களுக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குதுன்னு சொல்றாங்க. கேரளாவில முன்பதிவு வந்து பீஸ்ட் திரைப்படம் சாதனை படைச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கேரளாவில ஒரு மல்டிபிளெக்ஸ் திரைப்படத்துல பீஸ்ட் திரைப்படம் 50 ஷோக்கள் வந்து திரையிடுறதுக்காண்டி முடிவு பண்ணி இருக்கிறாங்களாமா. மற்ற மொழி நடிகர்களுடைய படங்கள் கேரளாவில இத்தனை ஷோக்கள் வந்து திரையிடப்படுவது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்றாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினியோட படங்களுக்கு கூட கேரளாவில இத்தனை ஷோக்கள் வந்து வரலையாமா.